Hello friends, welcome to Kavish Cute Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்றைக்கி முருங்கைப்பூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைப்பூ வந்து நம்ம எப்படி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸை வந்து இது முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 5 பல்லு அளவுக்கு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே பொரிய வச்சிடலாம். எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ரொம்ப சன்னமாக நறுக்கி வச்சு அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சாப்பரில் தான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க. பட் வந்து எனக்கு கட் பண்ண டைம் இல்லை, ஸோ அதனால தான் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் சின்ன வெங்காயம் கூட ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவையாகவும் நல்லாயிருக்கும். இது வந்து பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது பூக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ உப்பு சேர்க்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பூ வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும், இதில் போட்டோடே சுருங்கிடும். ஸோ வந்து கம்மியாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பத்தலைனா கூட பின்னாடி போட்டுக்கலாம். இப்போது நம்ம இது வதங்குறப்ப தான் வந்து வரமிளகாவை 2-3 கிள்ளி போடணும். நம்ம எண்ணெயில் பொரிய விட்டோம் அப்படின்னா கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்படி தான் போடணும். இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், நான் பச்சை மிளகா வந்து அதிகமாக எதுலையுமே சேர்க்க மாட்டேன். ஏதாவது 1-2 தான் சேர்ப்பேங்க. அதனால் நான் வந்து வரமிளகா வந்து இது மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம பூ எல்லாத்தையுமே கொட்டிடலாம். முருங்கை பூவாக நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மரத்தில் ஃபுல்லாக பூவாக இருந்துச்சு. அவங்க வந்து பறிச்சுக்க சொல்லி சொன்னாங்க. எல்லாமே கீழே தான் கொட்டி போயிடுது, ஸோ நீங்கள் வேணால் பறிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. இது எங்கேயுமே மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப அவங்க வந்து வேண்டியவங்க தெரிஞ்சவங்கன்றனால என்னை எடுத்துக்க சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போ சீசன் டைம் வந்து இப்போ கொட்டி தாங்க போகுது, அதனால் கூட எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப நிறையா கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். மேக்ஸிமம் வந்து பூ வந்து யாரும் பறிக்க விட மாட்டாங்க, காய் வைக்கணும் அப்படின்றதுக்காக. பட் வந்து அவங்க எனக்கு கொடுத்தாங்க. நான் அதை இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது எவ்வளோ நல்லதுன்றது நம்ம லாஸ்ட்டாக பெனிஃபிட்ஸில் பார்க்கலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அது நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து பேன் ஏன் மாற்றிட்டேன் அப்படின்னா, பூ வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து பத்தலனால தான் நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போது நிறைய பூ கொஞ்சம் இருக்கனால நான் 1 டம்ளர் ஊற்றுறேன். இதே உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதியளவு ஊற்றிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு முருங்கைப்பூ ஃபுல்லாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து முருங்கைக்கீரையோட கொஞ்சமாக பூ கிடைச்சா கூட நீங்கள் அதோட கலந்து போட்டு கூட செய்யலாம். இன்னும் சுவையாகவும் இருக்கும். இது மட்டும் செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் கிடைக்கலன்னா நான் சொல்கிறேன். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. தண்ணி வந்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இது பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருவி போட்டு இறக்கிற வேண்டியது தான். சூப்பராக ரெடியாக இருக்குங்க. ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட முட்டை பொரியல் மாதிரி இருக்குங்க. நீங்கள் பூவை மட்டும் தனியாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜே அதிகமாக விரும்ப மாட்டீங்க. அந்தளவுக்கு சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதோடைய பெனிஃபிட்ஸை நம்ம நெக்ஸ்ட் நம்ம இதே இதில் கண்டினியூஷனாக நம்ம பார்க்க போகிறோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதோடைய பெனிஃபிட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணியாச்சு. பிளேட்டில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இதோடைய பெனிஃபிட்ஸை பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. உண்மையிலே பார்த்திங்கன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப நமக்கு இயற்கையிலேயே எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம நிறையா அதை மிஸ் பண்ணுறோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கை மரத்தில் உள்ள எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. முருங்கை மரம் அப்படிங்கிறதே வந்து தனிப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு விஷயந்தான். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குங்க. பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சத்து வந்து இந்த முருங்கைப்பூவில் அதிகமாக இருக்குது. தலைவலி, தலை சுற்றல் அது மாதிரிலாம் இருந்தால் கூட இதை சரி பண்ணிவிடுதுங்க. பெண்கள், ஆண்கள் இருவருமே வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இது வந்து எந்த வித இதுவும் கிடையாது. ஆண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பெஷலாக வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து கவுன்ஸ் வந்து சேர்த்தி கொடுக்கும், ஆண்மையை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லாருமே நார்மலாக சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள கிருமியெல்லாம் கூட இதை அழிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டா கூட கஷாயம் வச்சு குடிக்கலாம், சூப் வச்சும் குடிக்கலாம். இது மாதிரிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள பூச்சிக்கள்லாம் கூட செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு
மற்றபடி வந்து நான் இப்போ உங்களுக்கு பொரியல் பண்ணி காட்டேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி மற்றும் வந்து கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஞாபக சக்தி திறனை வந்து இது அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க வந்து ஞாபகம் மறதியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சி வரைக்க லேடிஸும் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை வந்து பிரம்ம விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. சாஸ்திரத்தில் கூட இதை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து காட்டு முருங்கை, செடி முருங்கை, கொடி முருங்கன்னு சொல்லிட்டு தவசி முருங்கை அது மாதிரி நிறைய இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப கண்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கண் பிரச்சனை நிறைய இருக்குது. கம்ப்யூட்டர், டிவி, ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் இதை கொடுங்க, ரொம்பவே நல்லது. ப்ரெஷர், அதாவது மன அழுத்தம் அது மாதிரி இருக்கவங்களுக்கும் இது சீக்கிரமாக சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவசியம் சாப்பிடுங்க. கிடைச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் வந்து முற்றிலும் இலவசம் தான். இதனால் எந்தவித பைசாவும் ஆகாது. ஸோ வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த பூ வந்து அதிகமாக கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீரையோடு உங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு பூவை மட்டும் கீரையோடு போட்டு சமைச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். அப்புறமே வந்து இது வந்து என்ன சொல்கிறது, அப்புறம் இதில் உள்ள முருங்கைக்கீரை, காய் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக வாய்ந்தது. ஸோ இது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.